அண்ட் ரொம்ப முக்கியமா இந்த படத்துல ஒரு சைல்ட் அபியூஸ பத்தியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னும் பொழுது, அதுக்கு நீங்க அப்படியே அந்த அபியூஸ் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ரீன்ல காட்டணுன்ற அவசியம் இல்லனாலும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மென்டல் ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் ஆகட்டும், இல்ல அந்த சைல்டு அபியூஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுமே நமக்கு கனெக்ட் ஆகல. ஜஸ்ட் உட்காந்து இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கதையா சொல்ற மாரி தான் இருக்கு. சொல்லும்போது அவங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸோ, இல்ல அந்த டயலாக்ல இருக்க வேண்டிய ஸ்ட்ராங்கான அந்த வொர்க்கோ ரொம்பவே லேக் ஆச்சு. அதனால நமக்கு அந்த எமோஷனல் அந்த முக்கியமா சென்டிமென்ட்டான விஷயங்கள் எதுவுமே பெருசா கனெக்ட் ஆகல. இந்த படத்துல ஹீரோயின்ஸ்ன்னும் பெருசா யாருமே கிடையாது. சின்ன சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பாட்டுன்னும் எந்த ஒரு பெரிய பாட்டுமே கிடையாது. ஒரே ஒரு பாடல் மட்டும் தான் இருக்கும். அதுவும் வடிவேலு பாடியிருப்பாரு. அவருடைய குரலுக்கு இருக்கிற ஒரு தனி பவர் அப்படின்றது அந்த பாடல்ல நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். பட் அத தாண்டி நம்ம பிஜிஎம்னு எடுத்துக்கிட்டோம்னா நல்லா வொர்க் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாரி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா த்ரில்லரா போகுறதுனால, அந்த இடங்கள்ல அந்த த்ரில்லர் வைப்ஸ் அப்படிங்கிறது நல்லா வர மாரி பிஜிஎம் ரொம்ப நல்லாவே சூட் ஆகியிருந்தது.